ஹாய் காய்ஸ். என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டினா என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீ ஏன் இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல இத்தனை வருஷமா டிராவல் பண்ற, எப்படி வந்து பாத்தீங்கன்னா உன்னால முடியுது, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா நீ வந்து பிராக்டிஸ் பண்ற, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு 3 வேல்யூபிளான ரீசன் இருக்கு. இந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிரைவ் பண்ணுது கண்டினியூ பண்றது, என்ன ரீசன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், வெயிட் லாஸ் பண்றதுக்கு உலகத்துல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. ஆனா எல்லா மெத்தட்ஸ்லயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கோ, இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ, இந்த வெஜிடபிள் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இட்ஸ் கால்ட் நியூட்ரிஷன். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல, எங்களுடைய ப்ரோக்ராம்ல ஃபுட்டுல நியூட்ரிஷன் ஆட் பண்றது இல்ல, நியூட்ரிஷன் தான் ஃபுட்டே. அப்புறம் என்னங்க பிரச்சனை? இது ஒரு நம்பர் 1 ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, உலகத்துல வேற எந்த ப்ரோக்ராம்லயும் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு டிசிப்ளின், ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், 3ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே விட்டுருவோம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இங்க குரு, எனக்கு ஒரு கோச் இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு என்னுடைய ஃபிட்னஸ் நான் மெயின்டைன் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா என்னுடைய கோச். அந்த கோச்சுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்றேன். இது ஒரு ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன், வேற எந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாலும் நான் கை காசு போட்டு செலவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் நான் ஃபாலோ பண்ணணும், நிறைய செலவாகும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குலயும் ஆகும். ஆனா இங்க நான் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்றதுக்கு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கோ அந்த ரிசல்ட்ஸ் நான் பீப்புளுக்கு நான் ஷேர் பண்றேன். பாருங்க, ஒரே கல்லுல 2 மாங்க. நான் என்னையே செதுக்கிக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சதோ அந்த ரிசல்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். அது மூலியமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெர்பல் லைஃப்ல ஸ்டே பண்ணக்கூடாது? திங்க் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் என்ஜாய் பண்ணணும். அதாவது நம்மளும் ஹெல்தியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலியமா ஐஸ்வர்யத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடையலாம். ஓகே, இதுதான் ரீசன். ஆல் தி பெஸ்ட்.